இயக்குனர்கள மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? இதுல உங்களுக்கு புடிச்ச ஜோடி யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சரண்யா பொன்வண்ணன். நம்ம தமிழ் சினிமால பல படங்கள்ல நடிச்சு ஒரு சூப்பரான நடிகரா அறியப்பட்டவர் தான் நடிகர் பொன்வண்ணன். ஆனா இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நெறைய படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராவும் இவர் வேலை பார்த்திருக்காரு. ஆரம்பத்துல சரண்யா நம்ம தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் எல்லாமே போய் சைடு கேரக்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே கிடைச்சுச்சு. 1995ல தான் சரண்யா டைரக்டர் பொன்வண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு 2 மகள்களும் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூர்ணிமா பாக்யராஜ். 90ஸ் காலகட்டத்துல சில படங்கள்ல மட்டுமே நடிச்சவங்க தான் பூர்ணிமா. ஆனா அதே டைம்ல 90ஸ் காலகட்டத்துல ஒரு தவிர்க்க முடியாத டைரக்டர் அப்படின்னா அது பாக்யராஜ சொல்லலாம். டைரக்டர்னாலும் சரி, ஒரு சூப்பரான நடிகர்னும் அவரை சொல்லலாம். அந்த டைம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்த படம் தான் டார்லிங். டார்லிங் படத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பாக்யராஜுக்கு ஏற்கனவே பிரவீனா அப்படின்றவங்க கூட 1981ல கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனா 1983ல பாக்யராஜோட முதல் மனைவி பிரவீனா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 1994ல தான் பாக்யராஜும் பூர்ணிமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு பிறந்த பையன் தான் நடிகர் சாந்தனு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். தென்னிந்திய சினிமாவுல ஒரு தவிர்க்க முடியாத நடிகை அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனை சொல்லலாம். ஆரம்பத்துல ஹீரோயினா இருந்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க எடுத்து நடிச்ச எல்லா சைட் கேரக்டர்ஸுமே சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே போயிட்டு ஒரு கலக்கிட்டு வந்துட்டாங்க. பாகுபலி படத்துல ராஜமாதாவா நடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க டைரக்டர் கிருஷ்ணா வம்சி கூட இணைஞ்ச படம் தான் சந்திரலேகா. சந்திரலேகா படத்துக்கு அப்புறமா கிருஷ்ணா வம்சிக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் இடையே ஒரு நட்பு ஏற்பட்டு அது நாளடைவுல காதலா மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்குமே ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா செல்வமணி. 90ஸ் காலகட்டத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோயினா நம்ம தமிழ் சினிமால ரோஜா இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அரசியல் பொறுப்புகள் அப்படின்னு பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆந்திரால செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம தமிழ் சினிமாவோட ஆரம்பத்துல செம்பருத்தி அப்படின்ற படத்தின் மூலமா இவங்க அறிமுகமானாங்க. அப்போல இருந்தே கடைசி வரைக்கும் டைரக்டர் செல்வமணியோட துணை தான் இவங்களுக்கு. அவர் மூலமா தான் ரோஜாக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இதன் மூலமாவே இவங்களோட நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரீதா ஹரி. டைரக்டர் ஹரி எக்கச்சக்கமான மாஸ் ஆக்ஷன் படங்களை நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்காரு. எப்பவுமே ஒரு சூப்பரான டைரக்டர்னு சொல்லலாம். இவர் நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியோட மகளான அருண் விஜயோட சகோதரியுமான பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இவருக்கு எக்கச்சக்க வெற்றிகள் அப்படின்னே சொல்லலாம். ஹரி அவரோட கல்யாணத்துக்கு அப்புறமா எடுத்த ஒவ்வொரு படமுமே சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஹரிக்கும் பிரீதாக்கும் இப்போ 3 மகன்கள் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி. 90ஸ் காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது தேவயானி ராஜ்குமாரோட கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவயானி வந்து ஒரு குடும்ப நடிகையா ரசிகர்களால பார்க்கப்பட்டவங்க. அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. தேவயானி ராஜ்குமாரை லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்ல பெர்மிஷன் வாங்க போயிருக்காங்க. பட் அவங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. இதனால தேவயானியும் ராஜ்குமாரும் தனியா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. டைரக்டர் ராஜ்குமாரும் நம்ம தமிழ் சினிமாக்கு எக்கச்சக்க நல்ல படங்களை கொடுத்திருக்காரு. ராஜ்குமாரனுக்கும் தேவயானிக்கும் இப்ப 2 மகள்கள் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குஷ்பு சுந்தர். இவங்க 2 பேருமே நம்ம தமிழ் சினிமால ஒரு சூப்பரான பேர் அப்படின்னு சொல்லலாம். 90ஸ் காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை குஷ்பு. அதே சமயம் கொடிகட்டி பறந்த ஒரு டைரக்டர் அப்படின்னா அது சுந்தர்சியை சொல்லலாம். சுந்தர்சியோட டைரக்ஷன்ல வெளிவந்த முறைமாமன் படத்துல தான் குஷ்புவும் சுந்தர்சியும் மீட் பண்ணி பேசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல இவங்களோட நட்பு அப்படியே காதலா மாறி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. புகழோட உச்சத்துல இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே இவங்க 2 பேருக்குமே ஒரு பெஸ்ட் பேர் அப்படின்ற பெயர் நம்ம தமிழ் சினிமால உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.